வந்து நீதிமன்றம் தீர்ப்பு தீபம் ஏற்றலாம்னு கொடுத்துருக்கு. தமிழக அரசு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் தீபம் ஏற்ற பிரச்சனையில் தற்கொலை பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறது? நீதிமன்றம் தீர்ப்பு இல்லை, 3 நீதிபதிகள் ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு எதிராக இந்து அறநிலைத்துறை முறையிட்டு இருக்கிறது. நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையிட்டு இருக்கிறது. அங்கே சிக்கந்தருக்கும் முருகனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? அங்கு வாடக்கூடிய உள்ளூர் மக்களிடமும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் அங்கே தகராறுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க வந்து இதை மையமாக வைத்து முழு அடைப்புக்கு அடைப்பு விடுக்கும் போது கூட பொதுமக்கள் பகிரங்கமாக தயவுசெய்து நீங்களாம் போயிடுங்க, நீங்கள் உள்ளூர் விவகாரம் சொல்லி மறுத்தாங்க. இப்போ நடந்த அந்த உயிர் பலி கூட பரிதாபத்துக்குரியது. சிலருடைய மதவாதத்திற்காக அநியாயமாக ஒரு உயிர் போயிருக்கிறது. ஆனால் அதை வைத்து சில பேர் அரசியல் செய்ய நினைக்கிறாங்க. நல்ல வேளையாக நீங்கள் ஒரு காணொலி நம்ம பார்க்குறோம். அந்த உயிரிழந்த சகோதரருடைய தாய் மண்டிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. என் மகனுடைய பிடத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்யாதீங்க, போயிடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதுதான் தமிழ்நாடு, சரியா? அந்த உயிரிழப்புக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல். ஆனால் தவறான பரப்புரையின் காரணமாக ஏற்பட்ட அந்த உயிரிழப்பை நாம் அனுதாபத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எந்த மதமோ எந்த சாதியோ எல்லாரும் ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க. இது ஒன்று குஜராத்தோ உத்தரப்பிரதேசமோ இல்லை. ஆனால் குஜராத்தாகவும் உத்தரப்பிரதேசமாகவும் தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று வட இந்திய அரசியல் கொள்கைகளோடு சிலர் கடமை வந்திருக்கிறார்கள். அவர்களை முறியடிப்பதுதான் இப்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல் அரசியல் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவருடைய இந்த வட இந்திய அரசியல் மதவாதம் ஒரு காலத்திலும் எடுபடாது. திருப்பரங்குன்றத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய நினைச்சாங்க. திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒருதாய் மக்கள் என்பதை செயலில் காட்டி அவருடைய அந்த முயற்சியை முறியடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தில் வந்து இந்து அறநிலையத்துறை முறையிட்டு இருக்குது, வக்பு வாரியம் முறையிட்டு இருக்குது, தமிழ்நாடு அரசு முறையிட்டு இருக்குது. நம்ம அந்த தீர்ப்புக்காக காத்திருக்கோம். அதனால் அதை வந்து மேலும் மேலும் ஊதி பெரிதாக்கி விட வேண்டாம் என்பது நம்முடைய வேண்டுகோள். கரூர் சம்பவத்துக்கு முன்பாக ஒரு கட்டுக்கடங்காத அலை விஜயை நோக்கி வீசுவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. கரூர் சம்பவமும் அதனைத் தொடர்ந்து விஜய் நடந்து கொண்ட அணுகுமுறைகளும் அவர் மீது நல்லெண்ணம் வைத்திருந்தவர்களே அவர் மீதான வெறுப்பை ஏற்படுத்திவிட்டது. இதுதான் உண்மை. இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ஈரோட்டில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதில் வந்து அவர் பேசின சில கருத்துக்களை நம்ம பார்த்தோம். திமுகவை வந்து தீய சக்தி, தன்னை வந்து தூய சக்தின்னு சொல்கிறார். பொதுவாக அரசியல் கட்சியை தொடங்குறவங்க தங்களை வந்து 100க்கு 100 தூய்மையானவர் என்று தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க விருப்பம். ஆனால் திமுகவை தீய சக்தி என்று விமர்சித்த விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட அவருடைய கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் பேசல. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியுடைய பெயரை நீக்கி இருப்பதை நாடு முழுக்க கட்டணங்கள் இருந்திருக்கிறது. ஒரு வார்த்தை விஜய் அதை பற்றி அந்த கூட்டத்தில் பேசினாரா? அப்போ விஜயுடைய அஜெண்டா என்ன? விஜய் யார் இயக்குகிறார்? இந்த கேள்வி வருதா இல்லையா? அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையும் மக்களுடைய மனநிலையும் இன்னும் தெளிவாக படிக்க வேண்டும். அவர் பின்னால் ஒரு இளைஞர் கூட்டம் வந்து அவரை சுற்றி நிற்க இருப்பதை மறுக்க முடியாது. அரசியல் விழிப்புணர்ச்சியற்ற அந்த ஒரு கூட்டத்தை நாம் பரிதாபப்படுகின்றோம். நான் கேட்குறேன், சரமாரியாக தாக்குறாருல திமுகவை சரமாரியாக தாக்குறாரு. ஏன் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களை போன்ற பத்திரிகையாளரை எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்கல்ல, நாங்கள் பதில் சொல்கிறோமா இல்லையா? ஏன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருந்து இன்று வரை பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுப்பது ஏன்? முதல்ல அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கணும் சார். நீ கேட்குறீங்க விஜயுடைய வரவு, தாவேக்காவுடைய வரவு பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்க கொள்கை கோட்பாடுகளை மக்கள்கிட்ட சொல்லலாம். மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய கையில் இருக்கு. ஆனால் நாம் என்ன சொல்றோம்னா, குறைந்தபட்சம் பத்திரிகையாளர் சந்திக்கணுமா இல்லையா? பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுப்பது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருக்கான அழகா? எனவே நடிகர் விஜய் அவர்கள் விரைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். அதன் பிறகு நம்ம அவரை பற்றி நிறைய பேசுவோம். அதிகாரத்துலேருந்தே பேசுகிறாரு, அவர் சினிமா நேரத்தில் பேசுகிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், அரசியல் கருத்து களங்களில் மேடைகளில் பேசக்கூடியவங்க பல்வேறு விதமான உதாரணங்களை சொல்லுவாங்க. மக்கள் ஈர்ப்பதற்கு சில வாசகங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. இது நம்ம பார்த்துவோம். அதாவது இப்போ வந்து அவர் யார், நம்ம விஜய் அவர்கள் வந்து நான் பேசுனது வந்து சினிமா டயலாக்னா நீங்கள் பேசுகிறேன் என்ன சிலப்பதிகாரத்தை எடுத்தேன்னு சொல்லி அதுவே எழுதி கொடுத்ததான் அவர் பேசுகிறார். பேப்பர் கொஞ்சம் காணா போன உடனே யார் பேச்சை நிறுத்துறாரு. எழுதி கொடுத்தா அவர் பேசுகிறார். அதனால தான் நீங்கள் இப்போ லேட்டாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், பத்திரிகையாளர் விஜய் சந்திக்கட்டும், எங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி அவர்கிட்டையும் எல்லாம் கேள்வி கேளுங்க, அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். அதன் பிறகு நிறைய விவாதிக்கலாம். நம்ம வந்து விஜயுடைய அரசியல் கட்சியை அவர் தொடர்றதை பற்றி நம்ம எந்த எதிர்க்கிறதும் சொன்னாங்க. ஜனநாயக நாட்டில் சகஜம். பத்திரிகையாளர்கள் சந்திக்கட்டும். ஜனநாயகத்துடைய செவிகள் விடிகள் யாரா பத்திரிகையாளர்கள் தான். அந்த பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் எப்படி அரசியல் நடத்த முடியும்? ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் அவர் என்ன நடந்துச்சு? கரூர் சம்பவம் நடந்த உடனே வேகமாக அவர் வந்து திருச்சிக்கு வரார்.
அங்கே பத்திரிகையாளர் கூட்டிட்டு குறைந்தபட்சம் ஒரு கருத்தை கேட்குறாங்க. அதை கூட அவர் பொருட்படுத்தாம விமான நிலையத்துக்கு புறந்துட்டு போனாரா இல்லையா? இப்போ ஈரோடு சம்பவம் நடந்து ஈரோடுல அந்த அவருடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா? முடிந்த உடனே பத்திரிகையாளர் தேடி போய் ஓடுறாங்க, நிராகரிச்சுட்டு போறாரு. அப்போ அவர் ஜனநாயக தன்மையோடு முதல்ல தன்னை மாற்றிக்கொள்ளணும். அதன் பிறகு தான் நிறைய பேச முடியும் அவரை பற்றி. போனதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் அவரை நிராகரிக்கிறீங்க? இங்கே கட்சியுடைய தலைமை இதுதான் தமிழ்நாட்டுக்கு இப்போது எது நாங்கள் நல்லதுன்னு பார்க்குறாங்க. இதான் உண்மைங்க. இன்றைய சூழலில் தமிழர்களுடைய வாழ்வுரிமைகள், தமிழ்நாட்டுடைய நலன்கள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கான அரசியல் சித்தாந்தம் திமுக தலைமையிடம் இருக்கிறது. அந்த தெளிவான திட்டமிடல் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. இன்றைய சூழல்ல அதிமுகவை உறவாடி கிடக்குது பிஜேபி. மறைமுகமாக விஜயை வளரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிமுகவை முதல்ல வீழ்த்தி விட்டு பிறகு விஜயை வளர விட்டு பிறகு விஜயை கட்டுப்படுத்தலாம் என்ற பார்வை கூட அவங்க இருக்கலாம். இப்படி சந்தேகம்லாம் இருக்கு. ஆனால் இந்த நிலையில இது போன்ற எந்த ஒரு ஊசலாட்டத்துக்கு உள்ளாகாமல் தமிழர்களுடைய உரிமையை தனித்துவத்தோடு பேசக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக திமுக இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு உரிமைகளை காப்பதில் சவால் விடக்கூடிய ஒரு துணிச்சலான முதலமைச்சராக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த அரசியல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்றைய சூழலில் தமிழ்நாடு முக்கியம், தமிழர்களுடைய நலன் முக்கியம். இதை பேசுவதற்கு தெளிவான சித்தாந்தம் உள்ள ஒரு அரசியல் தலைமை தேவை. அந்த தலைமை திமுகவிடம் இருக்கிறது. எனவே நாங்கள் திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கோம்.